வெல்கம் டு சொடக்கு சமையல். இன்றைக்கி நாம் மொறு மொறுன்னு மசால் வடையும் தயிர் வடையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சொடக்கு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் கடலைப்பருப்பை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் நறுக்கின 2 பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. நறுக்கின இஞ்சி துண்டு சிறிதளவு, 1 ஸ்பூன் உப்பு போட்டு அதை லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். ஒரு 1/2 கப் கடலைப்பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மிக்சியில் இருக்கிற கடலைப்பருப்பை கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் திரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு கை உரலில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 15 பல் பூண்டு தோல் நீக்காமல் சேர்த்து அதையும் தட்டி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பில் நறுக்கின 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். கொத்தமல்லி இலை சிறிதளவு போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் சிறிதளவு போட்டுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. தட்டி வச்சுருக்கிற பூண்டும் போட்டுக்கோங்க. மிளகு பொடியும் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அப்படி அழுத்தினா போதும், அந்த ஷேப் வந்துடும். பாருங்கள், இதே மாதிரி எல்லா வடையும் தட்டி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் வடை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வடை பொரிச்சிடலாம். வடை பொரிக்கும்போது ரொம்ப நெருக்கமாக சேர்க்காதீங்க. கொஞ்சம் இடைவெளி இருந்தால் தான் நல்லா பொரிஞ்சு வரும். திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், வடை நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போது தயிர் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் தயிர் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. வடை மூழ்கிற அளவுக்கு தயிர் இருக்கணும். இதில் 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தயிர் தாளிச்சிடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் இதை தயிரில் சேர்த்துடலாம். இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பொரிச்சு வச்சுருக்கிற வடையை ஒவ்வொன்றா உள்ளார சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கோங்க.
கொத்தமல்லி இலை சிறிதளவு தூவி விட்டுருங்க. இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஏன்னா அந்த வடை தயிரில் ஊறினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான தயிர் வடை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.